இன்னைக்கு பொங்கலுக்கு சேலை எடுத்திருந்தோமா, அதுக்கு ப்ளவுஸ் தைக்க குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த கடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ப்ளவுஸ் மட்டும் தான் தப்போம். லைனிங்கு அதுக்கப்புறம் லேஸ் கீஸ் வேணும்னா நீங்க தான் வாங்கி குடுக்கணும். அதனால போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இன்னும் பொங்கலுக்கு 2 நாள் தான் இருக்கு. என்னன்னு தான் சட்டை தைக்க போறாரோ ஒண்ணும் தெரியல. டெல்லி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த துணி தைக்கிறது பெரும்பாடா இருக்கும். நம்ம வீட்ல ஒரு சின்ன மிஷின் கிடக்கா. அதில அந்த அளவுக்கு சின்னதா ஏதாவது புள்ளைகள் துணியெல்லாம் தச்சுக்கிடுவேன். ஆனா அந்த ப்ளவுஸ்லாம் பெருசா தைக்க தெரியாது. சரி வாங்க நம்ம தைக்க குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட் தான் வந்திருந்தோம். மார்க்கெட்டுக்குள்ள இந்த ஏரியாவிலே இந்த ஒரு கடை தான் இருக்கு. லைனிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, நேத்து வந்திருந்தேன் பார்த்துக்கிடுங்க. கடைய அடைச்சிட்டு போயிட்டாப்ல. அதனால இன்னைக்கு வெள்ளனத்துல இந்த லைனிங் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன கலர் வரும்னே சொல்ல முடியல. 2 ஷேடா இருந்துச்சு. அங்க இருக்க கடைக்காரரே குழம்பி போயிட்டாரு. கருப்பா, பச்சையா, கருப்பா, பச்சையா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில ஒரு வழியா அவரே சூஸ் பண்ணி குடுத்துட்டாரு. இந்த கலர் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம டெல்லியில பயங்கரமா குளிர் அடிக்குதா, வெளியில கடத்தெருவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது சூடா சாப்பிட்டு போகணும்னு தான் நமக்கு தோணும். நம்ம முக்கியமா வெளிய வரதே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சுட சுட மோமோஸ் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால சரி துணி தைக்கிறோமோ இல்லையோ, இந்த மோமோஸ் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளேட் மோமோஸ் வாங்கிட்டு அப்படியே சூப்பரா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த குளிர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கடலை நல்லா கிடைக்குமா, அதையும் நல்லா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.